திருக்குர்ஆன் வசனம் ஒவ்வொரு மனிதன் உள்ளத்தில் என்னென்ன கேள்விகள் இருக்கோ அவ்வளவும் திருக்குர்ஆனில் விடை இருக்குது. ஏன்னா மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குங்க. மரணத்தோடு எல்லாம் முடிய போகிறது இல்லை. அந்த வாழ்க்கையில் உண்மையான இறைவனை சந்திக்க போகிறோம். அந்த இறைவனுடைய வேதம் தான் திருக்குர்ஆன். தமிழில் இருக்குது, படிங்க. இப்போ நம்ம கேரளா வழியாக என்ன சொன்னால் மூணார் போகிறோம். அதாவது நம்ம போடிமெட்டு வழியே மூணார் வந்தோம். இப்போ மூணாறுலேருந்து அந்த உடுமலைப்பேட்டை, அந்த சின்னாறு வைல்ட் லைஃப் சேங்சுரி வெளியே வால்பாறை வந்தோம். வால்பாறையிலேருந்து அடர்ந்த காட்டு வழியே அதிரப்பள்ளி. இப்போ அதிரப்பள்ளியிலேருந்து மூணாருக்கு திரும்ப மூணார் வழியே போய் தேக்கடி போய் இப்போ நம்ம மதுரைக்கு போய் இதுக்கு போகிறோம், ராம்நாடு போகிறோம். அப்போ திரும்ப என்ன செய்கிறேன், அதிரப்பள்ளி வழியே கேரளாக்குள்ளேயே மூணாறு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இது பார்ட் 5. இது எந்த வழியில் போகிறோம்னு சொன்னால் சாலக்குடி, அங்கமாலி, பெரும்பாவூர், கோதமங்கலம், அடிமாலி வெளியே போகிறோம். இப்போ இந்த அங்கமாலி வந்துட்டு நினைக்கிறேன். தவறாக இருந்தால் கேரளாவை தெரிஞ்சவங்க எந்த ஊருக்கு சொல்லுங்கள். அங்கமாலி ஊருக்கு வந்துவிட்டோம். இங்கே ஹலால் ஹோட்டல் ஏதாவது இருக்கா சாப்பிட்றதுக்கு. இப்போ எலெக்ஷன் டைம்னால் பாருங்கள், ஃபுல்லாக எலெக்ஷன் போர்டாக தான் இருக்குது. ஆனால் செவத்தில் எந்த போர்டுமே ஹோட்டலில் பாருங்கள், எல்லாம் தனித்தனி ஃப்ளெக்ஸு தான் வச்சுருக்காங்க. இப்போ நல்ல ஹலால் ஹோட்டல் ஏதாவது இருக்கா சாப்பிட. ஏன்னா இப்போ வெள்ளிக்கிழமை சாலக்குடியில் வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு அப்படியே நம்ம போகிற வழியில் ஏதாவது ஹோட்டல் இருந்தால், ஹலால் ஹோட்டல் இருந்தால் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருக்கோம். இப்போ இது அங்கமாலி. அந்த அங்கமாலிங்கிற ஊர் தான் இது. என்ன அங்கமாலியா இல்லை அங்கே வேணால் போகிற வழியில் நான் அப்படியே யூகிச்சு சொல்கிறேன். ஏன்னா சாலக்குடி சாலக்குடிக்கு அப்புறம் அந்த ஊர் வருது, அது அங்கமாலி தான் ஊர் வரும். அதுக்கு அடுத்து பெரும்பாவூர் வரும், அதுக்கப்புறம் கோதமங்கலம் வரும். அப்போ இது 2வது ஊர். அப்போ இது அங்கமாலியாக தான் இருக்கும். நல்ல சுத்தமான ஊராக, நீட்டாக ஊராக இருக்குங்க கேரளா. கொஞ்சம் சுத்தமாக வச்சுருக்காங்க, குப்பை எதுவும் இல்லாமல். நீட்டாக இருக்கும். இந்த ஹோட்டல் தான் டிஃபானி ஹோட்டல். ஹலால்னு போட்டிருந்தது. இந்த மேலே போட்டுக்குத்தில ஹோட்டலுக்கு மேலே ஹலால். என்ன கேரளாவை பொறுத்தவரை ஹலால் தான். முஸ்லீம்கள் அதிகமான மக்கள் வாழ்கிறாங்க, அதனால் ஹலால் தான் கிடைக்கும். இந்த மில்கி மிஸ்ட்டு இப்போ போட்டுக்குத்தில அது தமிழ்நாட்டில் தான் தயார் பண்ணுறாங்க. ஆனால் கேரளாக்காரர் ஓனர். மில்கி மிஸ்ட்டு இந்த பால், ஐஸ்கிரீமு, தயிர், மோர், நெய் எல்லாம் தயார் பண்ணுறாங்க. டிஃபானி அப்படிங்கிற பேர் துபாயில் உள்ளவங்களுக்கு தெரியும். இது ஒரு சாக்லேட், ஃபேமஸான சாக்லேட் துபாயில், டிஃபானி. இந்த மில்க் மிஸ்ட்டு, இது மில்க் மிஸ்ட் விற்கிற இடம் போல். இது கார் வாஷு. எல்லாம் இடமே அவ்வளோ சுத்தமாக நீட்டாக வச்சுருக்காங்க பற்றியில். எல்லாம் ஃபாரின் மாதிரி இருக்குங்க கேரளா. ஆமாம், சுத்தமாக இருக்குது, ரோடு நீட்டாக இருக்குது. கண்டினியூவாக ஊர் இருந்துக்கிட்டே இருக்குங்க, கண்டினியூவாக. நம்ம ஊர் மாதிரி இப்போ ராம்நாட்லேருந்து வரோம்னா இடையில ஊரே இருக்காது, அடுத்து சத்திரக்குடி வரும், அப்புறம் ஊரே இருக்காது, அப்புறம் பரமக்குடி வரும். ஏன்னா இது கண்டினியூவாக அடுத்தடுத்த ஊர் இடையில பில்டிங்கு, கடைகள், ஷாப்பிங் மால் கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா வீடுகள் கேரளாவில் ஒவ்வொரு இடத்துலையும் அங்கங்கே இருக்கிறதுனால கண்டினியூவாக வீடுகள் இருக்கு போல். அப்போ எல்லா பக்கமும் பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஹோட்டல் பேர் டிஃபானி. இது அங்கமாலியில் இருக்குது. அங்கமாலியில் சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு இங்கே வரோம், 2-2:15 சாப்பிட்டுட்டு நேராக மூணார் போகணும். மூணார் போயிட்டு மூணார்லேருந்து அப்புறம் நைட்டே தேக்கடி போகணும். தேக்கடி போய் அங்கேருந்து மதுரை போகணும். ஏன்னா இது நம்ம கன்னியாகுமரி, திருவனந்தபுரம் போனால் திருநெல்வேலி போய் சுற்றி போகணும். இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்கட்டு. தேக்கடி, குமுளி போயிட்டோம்னு சொன்னால் அங்கிட்டு மதுரை ஈஸியாக போயிடலாம், ராம்நாடு ஈஸியாக போயிடலாம். இப்போ நம்ம கேரளா வழியாகவே ஒரு பயணம் பண்ணுறோம். என்ன இந்த மூணாறு போனது ஒரு விபத்துங்க. நான் பிளான் பண்ணது வேறு ரூட்டு. அதாவது பெரும்பாவூர், கோதமங்கலம், முண்டக்காயம், அப்போ வர்ணபுரம் அந்த ரூட்டில் போய் தேக்கடி போயிடுவோம். அந்த வண்டி பெரியார் வெளியே போயிடுது. நான் என் மையம் மேப்பு தப்பாக போட்டேன். திரும்ப மூணாருக்கு போயிட்டோம். நல்லா சாப்பாடுலாம் நீட்டான சாப்பாடுங்க. இந்த ஒரு இது குடிக்கிற தண்ணி தாங்க இது. இன்னும் என்ன சீரகம் போட்டால் வேறு மாதிரில இருக்குது, என்ன போட்டு வச்சுருக்காங்க தெரியல. மைனஸ்லாம் செம்ம டேஸ்ட்டுங்க. கேரளா சாப்பாடு அருமையான சாப்பாடு, உரப்பே கிடையாதுங்க. எனக்கு உரப்பே பிடிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் மிளகாப்பொடி அள்ளி தட்டுனால தான் யாரை பார்த்தாலும் அல்சராக இருக்குது. கேரளாவில் நல்லா ருசியான சாப்பாடு, உரப்பு இல்லாத சாப்பாடு. சிக்கன் அருமையான டேஸ்ட்டு, உரப்பும் கிடையாது, செம்ம எல்லாமே ருசி. இது இவ்வளோ 3 பேர் நல்லா நிறைய எத்தனை சிக்கனு 3 பாருங்கள், ஆஃப் சிக்கனு, சிக்கனு, அப்புறம் குப்புசு, மைனஸு, அப்புறம் சோறு எல்லாம் சேர்த்து 800 தாங்க வந்துச்சு. நம்ம ஊரில் சாப்பிட்டா கூட ஜெய்த்தூணு கூட 2000 வரும்.
மொத்தமாக 800 தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறோம். இப்போ அடுத்த ஊர் வந்து அங்கமாலிக்கு அப்புறம் பெரும்பாவூர் வரும். கல்லடின்னு ஒரு இடையில கல்லடின்னு ஒரு ஊர் இருக்குது. கல்லடி வரும். கல்லடிக்கு அப்புறம் தான் பெரும்பாவூர். ஹோட்டல்ஸ்லாம் நல்லா சுத்தமாக நீட்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அருமையான ஹோட்டல், சாப்பிட நல்லா நீட்டாக இருக்குது. டிஃபான் எங்கே இருக்குன்னா இது அங்கமாலியில் இருக்குது. அங்கமாலியில் இந்த ஹோட்டல் ஹலால் ஹோட்டலு, இதை நம்பி சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கேரளா மக்கள் பூரா துபாய் சவுதியோட தொடர்பு உள்ளவங்க. அதை வச்சு தான் காசு குமியுது. துபாய் சவுதி இல்லைன்னா கேரளாக்கார மக்கள் பூரா பிச்சைக்காரனாக தான் இருப்பாங்க. இப்போ இடது பக்கம் போகணும். இடது பக்கம் ரூட் நேராக போயிட்டோம்னு சொன்னால் மூணாறு மலையில் ஏறிடலாம். இது நீட்டாக இருக்குது இல்லை, ஃபாரின் மாதிரி இருக்குல்ல. ஆனால் அந்த ஃபுட்பாத்தை மட்டும் போட்டாங்கன்னா இன்னும் நீட்டாக இருந்திருக்கும். இந்த நடைபாதை மட்டும் போடாமல் இருக்காங்க. போட்டிருக்காங்கல்ல, நடைபாதை போட்டிருந்தாங்கன்னா இன்னும் நீட்டாக இருந்திருக்கும். இல்லை சுத்தமான இந்த போட்டுக்கிறதுல பெரும்பாவூர் போட்டிருக்கு. இப்போ அங்கமாலியிலேருந்து அடுத்து நம்ம போகிறது வந்து கல்லடின்னு ஒரு ஊர் வரும். கல்லடிக்கு அப்புறம் தான் பெரும்பாவூர் வரும். கேரளாவுடைய காட்சிகள் பாருங்கள், பார்த்து ரசிங்க. ஏன்னா நமக்கு பக்கத்து மாநிலம், அழகான ஊர், அழகான சுத்தமான ஊர். நம்ம நாட்டு மாதிரிலாம் எனக்கு கிடையாது. அங்கே வந்து நீர்நிலைகளை வந்து பாதுகாப்பாங்க. நம்ம மற்ற மாநிலங்கள், எல்லா மாநிலங்களையுமே உங்களுக்கு இந்து மதத்தின் பெயரால் நீர்நிலைகளை வந்து மாசுபடுத்துறீங்க. ஆனால் கேரளாவில் வந்து நீர்நிலைகள் வந்து இந்த இந்து மதமே இருந்தாலும் நீர்நிலைகளை வந்து அவங்க வந்து பாதுகாக்கிறாங்க. என்ன இப்போ சேதுக்கரை ராமேஸ்வரம்னு வாங்கலேன், அந்த சாம்பலை கொண்டு போய் கரைச்சி இறந்த ஒரு சாம்பலை கரைச்சி அந்த இடங்களே வந்து ஒரே வீச்சும் ஸ்மெல்லாக போச்சு. அதே மாதிரி வைகை, கங்கை ஆறு இதெல்லாம் போனால் வந்து உலகத்துலேயே மீன்கள் வாழ முடியாத ஆறுன்றாங்க. ஆனால் கேரளாவில் பாருங்கள் அவ்வளோ ஆறும் சுத்தமாக இருக்குங்க, நீட்டாக இருக்குங்க. அவங்களும் இந்துக்கள் தான், ஆனால் அவ்வளோ பாதுகாக்கிறாங்க பாருங்கள் நீர்நிலைகளை. இது ஏதோ ஒரு சின்ன ஆறு, என்ன ஆறுன்னு தெரியல. ஆறு போதில் இல்லை, ரயில்வே பிரிட்ஜா எதுவும் தெரியல. இப்போ நம்ம அங்கமாலியை தாண்டிட்டோம். கொஞ்சம் சேர்க்காது ஏன் தெரியல. ஆனால் 4 வழிச்சாலை கேரளாவில் ரொம்ப கம்மி தான். ஒரு நாள் 4 வழிச்சாலை இருந்துச்சு, நம்ம ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருக்கோம். இன்னொரு 4 வழிச்சாலை வந்து அந்த மலைப்பகுதி வழியே கொங்கன் இருக்குல்ல, கொங்கன் ரயில்வே மாதிரி அது ஒரு 4 வழிச்சாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கன்னியாகுமரி வரைக்கும் அப்படியே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. இல்லை கேரளாவுடைய அழகான காட்சிகள், கேரளா அழகான ஊர், அந்த கேரளா காட்சிகள் தான் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு ஏபி ட்ராவல் அண்ட் ஃபுட் ஹலால் சேனல். ஊரை பற்றியில் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க. ஊர் எவ்வளோ சுத்தம் பண்ணிட்டாக இருக்குது பாருங்க.